வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மருந்து குழம்பு தாங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா பிரண்டை. இந்த பிரண்டையை நம்ம உணவில் வாரத்தில் 2 நாள் சேர்த்து சாப்பிட்டு வர நம்ம எலும்புங்களுக்கு வலுவு சேர்த்து நம்ம முட்டி வலி கை கால் வலி எல்லாம் குறையிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. இப்போ இந்த பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், 20 பல் பூண்டு, 2 சின்ன தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 சின்ன சைஸ் எலுமிச்சங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை. இப்போ இந்த ஸ்பூனால் தான் எல்லாமே அளக்கிறேன். ஒரு கடாய் ஸ்டவ் மேலே வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி மசாலா பொருள் அரைக்கும்போது நம்ம எப்பவுமே கருக விடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு தான் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை விட்டு அதில் இந்த பிரண்டையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 8 நிமிஷம் நல்லா வதங்கணும். 8 10 நிமிஷம் கூட நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்குனீங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதையும் தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயை நல்லா சூடாக்கி 3 கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் தாளிப்பேட்டெல்லாம் போட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் சேர்த்துட்டு அதோட பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அரிஞ்சு 2 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட எடுத்து வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா மேஷ் ஆகி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, நம்ம வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கினா கூட பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அது 4 4.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி அதையும் போட்டு நல்லா கலரிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதோட நான் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குடிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதில் நம்ம முட்டடிக்கிற பீட் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதில் நார்லாம் இருக்கும். அந்த நார்லாம் அதில் வந்துடும். வந்துட்டதுக்கப்புறமா அந்த விழுதை நம்ம இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க. உங்களுக்கு தண்ணி போதும், வேணும்னா அது கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். ஆனால் இது கரெக்டான அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு 4 பேர் 2 வேளை தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ இதோட சின்ன சைஸ் வெல்லம் குட்டியாக ஒரு தூள் வெல்லமாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்க லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ மறக்காமல் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டு எல்லாம் ஹெல்த்தியாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.